ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாஸ் இதை எழுதினவங்க பேட்ரிக் ஒயிட். இவர் ஒரு ஆஸ்திரேலியன் ரைட்டர். இந்த பர்டிகுலர் நாவல் இவரோட 5th நாவல், ஓகேவா? ஸோ நிறையவே ஃபேமஸான ஒர்க்ஸ் எழுதியிருக்கிறாரு. இவரோட ஃபர்ஸ்ட் நாவல் ஹாப்பி வேலி அப்படின்றது. இந்த பர்டிகுலர் நாவல் 1957 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த நாவல் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா 19th சென்ச்சுரி பர்ஷியன்ஸ். ஸோ அவங்களோட லைஃப், முக்கியமாக எக்ஸ்ப்ளோரர்ஸ் இருப்பாங்க இல்லையா, இந்த வேர்ல்டு மொத்தமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நிறையா ட்ராவல் பண்ணணும், நிறைய எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவலில் நிறைய கான்ஷியஸாக இருப்பாங்க. அதில் ரொம்ப அப்சஸ்டாக இருக்கக்கூடிய பீப்புளோட லைஃப்பை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு ரியல் கேரக்டர் லுட்விக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்சன் வந்து ஒரு நேச்சுரலிஸ்ட் இருந்திருக்கிறாரு. அவர் ஒரு ஜேர்னி, ஆஸ்திரேலியன் அவுட்பேக்கு ஒரு ஜேர்னி போயிருக்கிறாரு. அப்போ அவர் காணாமல் போயிட்டார், ஓகேவா? ஸோ அவர் இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அவர் ஜேர்னி போன இடத்துல அவர் இறந்து போனதுனால ஒரு ட்ராவலராக இருக்கும்போது அவங்களோட கஷ்டம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் இறந்து போகும்போது அது சொசைட்டியில் பேசப்பட்ட ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த பர்டிகுலர் நாவலும் எழுதியிருக்கிறாங்க. இதில் வாஸ் அப்படின்றது அந்த ப்ரொட்டகானிஸ்டோட நேம், அந்த ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுறாரு இல்லையா, அவரோட நேமை தான் இதோட டைட்டிலாக வச்சுருக்கிறாங்க. இதோட செட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது ஆஸ்திரேலியாவிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். தென் பீரியட் அப்படின்னு பார்க்கும்போது 1840s நடக்கிற மாதிரி இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? ஸோ கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். ஜோனதான் அல்ரிச் வாஸ், இவர் தான் ஒரு ஜெர்மன் எக்ஸ்ப்ளோரர், ஓகேவா? ஜெர்மனில் இருந்து தான், அதுதான் அவரோட ஆரிஜின். அப்புறம் ஆஸ்திரேலியாவுக்கு வராரு. ஆஸ்திரேலியா காண்டினென்ட் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணணும் அப்படின்றது தான் அவரோட எய்மாக இருக்கும். தென் லாரா ட்ரெவல்லியன். லாரா அப்படின்றவங்க யாருன்னா ஒரு வெல்த்தி அண்ட் இன்டெலிஜென்ட்டான விமன். இவங்களுக்கும் ஜோனத்தானுக்கும் ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் வந்து க்ரியேட் ஆகும். தென் மிஸ்டர் பால்ஃப்ரேமன், இவர் ஒரு நேச்சுரலிஸ்ட். தென் ஜூட், இந்த பால்ஃப்ரேமன் அண்ட் ஜூட் இவங்க 2 பேரும் ஜோனத்தான் போகக்கூடிய அந்த ஒரு ஜேர்னியில் அவரோட இவங்களும் அக்கம்பெனி ஆயிருப்பாங்க. தென் மிஸ்டர் பானர் அப்படின்றவங்க வந்து லாராவோட அங்கிள். தென் பெல் அப்படின்றவங்க வந்துட்டு லாராவோட கசின், ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு கரேஜியஸான பர்சன் தான் இந்த வாஸ் அப்படின்றவர், ஓகேவா? ஜெர்மன் தான் அவரோட ஆரிஜின், அங்கேருந்து தான் அவர் ஆஸ்திரேலியா வராரு. ஸோ அவருக்கு வந்து எப்போவுமே அவர் மேலே ரொம்பவே நம்பிக்கை உண்டு, ஓகேவா? மென் கேன் டூ எனிதிங் அப்படின்ற மாதிரி அவர் நினைப்பார். ஸோ யாருமே நம்ம மேலே நம்பிக்கை வச்சா நம்மளால் எதுவுமே முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கிறதுனால அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு தாட் என்ன அப்படின்னா, இந்த ஆஸ்திரேலியா ஃபுல்லாக நம்ம ட்ராவல் பண்ணணும், ஒரு எட்ஜிலேருந்து இன்னொரு எட்ஜ் வரைக்கும் நம்ம போகணும் அப்படின்றதான் அதான் அவரோட லைஃப் டைம் கோலாகவே இருக்குது. ஸோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்காக, அதுக்கு பர்சீவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிற டைமில் அதுக்கு நிறைய செலவாகும் இல்லையா? ஒவ்வொரு இடம் நம்ம ட்ராவல் பண்ணி போகணும், அதுக்கு ஃபுட், அப்புறம் இடத்துல ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னா எல்லா இடத்துக்குமே நமக்கு மணி தேவைப்படும் இல்லையா? ஸோ அந்த மணிக்கு வந்து யாராவது ஒருத்தர் ஒன்று ஸ்பான்சர் பண்ணணும், இல்லை நம்ம ஏர்ன் பண்ணி வச்சுருந்தோன்னா அதை எடுத்துகிட்டு போய் நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இது வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி இவர் பண்ண போகிறாரு. ஸோ இதுக்கு ஒரு பர்சன் ஸ்பான்சர் பண்ணாங்கன்னா இவர் அச்சீவ் பண்ணதுக்கப்புறமா இவருக்கு கிடைக்கிற அந்த ஒரு ஃபேம் அண்ட் நேம் வந்து இவருக்கு ஸ்பான்சர் பண்ணவங்களுக்கும் கிடைக்கும் இல்லையா? ஸோ அதனால இவர் ஒரு ஸ்பான்சர் தேடிட்டு இருக்கிறாரு. அப்போது மிஸ்டர் பானர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வெல்த்தியான மர்ச்சன்ட் வந்து இவருக்கு ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு அக்ரி பண்ணுறாரு. ஏன்னா இவர் வின் பண்ணிட்டாரு, அச்சீவ் பண்ணிட்டாரு, இந்த காண்டினென்ட் ஃபுல்லாக சுற்றி வந்துட்டாரு அப்படின்னா இவருக்கு ஒரு நேம் அண்ட் ஃபேம் கிடைக்கும். அதில் நம்மளும் ஷேர் பண்ணிக்கலாம், நம்ம தான் ஸ்பான்சர்ன்றதை பெருமையாக சொல்லிக்கலாம் அப்படின்றதுக்காக அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்போ அவருக்கு ஸ்பான்சர் கிடச்சாச்சு. அதை பற்றி மிஸ்டர் பானரோட வீட்டில் பேசுகிறதுக்காக அங்கே போயிருக்கும் போது தான் வாஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் லாராவை மீட் பண்ணுறாங்க. லாரா வந்து பானரோட நீஸ், ஓகேவா? ஸோ அந்த வீட்டில் தான் லாரா இருக்கிறாங்க. இப்போ வாஸ் அண்ட் லாரா ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போதே அவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் வந்து க்ரியேட் ஆகுது. ஈவன் 2 பேருமே 2 எக்ஸ்ட்ரீம்ஸ். வாஸ் வந்து அவன் கம்ப்ளீட்லி, அவனுக்கு எந்த ஒரு பேக்ரவுண்டும் கிடையாது, ரொம்ப பாவர்ட்டி தான், ஒரு நல்ல வெல் செட்டில் ஃபேமிலிலாம் கிடையாது. லாரா வந்து நல்ல ஒரு பேக்ரவுண்ட், வெல்த்தியான ஒரு விமன், இன்டெலிஜென்ட் அண்ட் ஆல்சோ பியூட்டிஃபுல் இல்லையா? ஸோ 2 பேர் 2 எக்ஸ்ட்ரீமில் இருந்தாலும் அந்த மொமெண்ட் அவங்க மீட் பண்ணும்போது அவங்களுக்குள்ள ஒரு இம்பேக்ட் வந்து க்ரியேட் ஆகுது. தென் சோன் அது வந்து லவ்வாக சேஞ்ச் ஆகுது. ஸோ இவர் வந்து ஸ்பான்சருக்கு ஓகே சொன்னதுக்கப்புறமா இவர் ஒரு ஸ்மால் குரூப்பை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறாரு. ஏன்னா தனியாக நம்ம போக முடியாது இல்லையா? எப்போவாவது நமக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த ஆஸ்திரேலியன் பீப்புள், அபாரிஜினல் பீப்புள் 2 பேரை கூப்பிட்டுக்கிறாரு. தென் ஜூட் அப்படின்ற ஒரு பர்சன் அவர் கூட வராங்க, இன்னும் 2 பேர் வராங்க. ஒரு சின்ன குரூப் வந்து அவர் மெயின்டைன் பண்ணிவிட்டு அந்த குரூப்போடு சேர்ந்து ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக அவரோட அந்த லாரா கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் மாதிரி மாறப்போகுது.
இருந்தாலும் அவங்க 2 பேரும் ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறத விட ரொம்ப ஸ்பிரிச்சுவலி அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருந்துச்சு அப்படின்றத சொல்றாங்க. பிசிக்கல் பிரசன்ஸ் இருக்காது, பேசிக்க முடியாது, பார்த்துக்க முடியாது. இருந்தாலும் ஜஸ்ட் அவங்களோட ஞாபகங்களோட மட்டும் வாழ்றது. ஸோ அந்த மாதிரியான ஒரு லவ்வா தான் இவங்களோட லவ் மோஸ்ட் ஆஃப் த டைம் இருந்துச்சு. ஜஸ்ட் அவங்களோட லவ்வை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு லெட்டர்ஸ் மூலமா தான் அவங்க பேசிக்கிட்டாங்க. ஓகேவா? எந்த டிஸ்டன்ஸ்ல இருந்தாலும் லெட்டர்ஸ் மூலமா பேசிக்கிட்டாங்க. அங்க போயிட்டு இருக்கும்போது ஸ்டார்ட்டிங்ல அந்த குரூப்புக்கா இருக்கட்டும், வாய்ஸ்க்கா இருக்கட்டும் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. ரொம்ப எக்ஸைட்டடா தான் அவங்க கிளம்புனாங்க. ஏன்னா இந்த ஜேர்னி வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க நம்பினாங்க. நம்ம ஒன்று அச்சீவ் பண்ண போறோம் அப்படின்றதுலயும் அவங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடா ஹோப்ஃபுல்லோட தான் அவங்க வந்து கிளம்புறாங்க. இப்போ ஒரு இன்டீரியர் பிளேஸ்ல இருந்து ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றாங்க, போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது நிறைய டிஃபிகல்ட்டீஸை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. லைக் வெதர் சேஞ்சஸ், கிளைமேட் சேஞ்சஸ் வந்து நடக்கும்போது அதை அவங்களால டாலரேட் பண்ணிக்க முடியல. ஒரு டைம் வந்து ஒரு ட்ராட், அவங்களுக்கு தண்ணி கூட கிடைக்காத அளவுக்கு அவங்க கஷ்டப்படுறாங்க. ஒரு பாலைவனத்தில் அவங்க நடந்து போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா, சரி ஓகேன்னு அதை ஓவர் கம் பண்ணி வந்தால் திரும்ப ஹெவி ரெயினாக இருக்குது. ரெயின் வரும்போது அவங்களால எங்கேயும் ட்ராவல் பண்ண முடியல, ஒரே இடத்துல இருக்கிற மாதிரியான சுச்சுவேஷனாக இருக்குது. ஸோ இப்படி அந்த வெதர் கண்டிஷன் அவங்களோட ஜேர்னியை ரொம்பவே டிஃபிகல்ட்டாக மாற்றுது. இதெல்லாம் தாண்டி எல்லாரும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஃபிசிக்கலி அண்ட் ஆல்சோ இமோஷனலி ரொம்ப வீக் ஆகுறாங்க. ஃபிசிக்கலாக நம்ம பாடி வீக் ஆயிடுச்சு அப்படின்னாலே நமக்கு இது வேணுமா, இதுக்கப்புறம் நம்ம போகணுமா அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் இல்லையா? எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி நம்மளோட உயிர் நமக்கு ரொம்ப முக்கியம். உயிரோடு இருந்தால் தான் நம்ம எதையும் செய்ய முடியும் இல்லையா? ஸோ ஒரு ப்ராப்ளம்னு வரும்போது ஃபிசிக்கலி நம்ம வீக் ஆகும்போது மென்டலி நம்ம ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டோம். என்ன பாடுபட்டாலும் நம்ம அந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணணும்னு நமக்கு தோணாது. கண்டிப்பாக நம்ம போயிடலாம், இது போதும், நம்ம உயிரோட இருந்தால் போதும்னு தான் எல்லாருக்குமே தோணும். ஆனால் இந்த மாதிரியான சமயத்தில் கூட வாஸ் வந்து அவரோட அந்த பயத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. இல்லை என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து அவரோட அந்த கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்சஸ்டாக இருக்கிறாரு. அவரை ரொம்ப நம்புறாரு. அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக போகிறாரு. பட் கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட அந்த விஷன் அண்ட் ரியாலிட்டி, அதுக்கு இருக்கிற அந்த ஒரு லைன் வந்து பிளர் ஆகிட்டே இருக்குது. அவரால் முடியல. இல்லை ஸ்டார்டிங்கில் இருந்த அந்த ஒரு எனர்ஜி வந்து இப்போ அவரால் கொண்டு வர முடியல. ரொம்பவே வீக்காக தான் அந்த ட்ராவல் வந்து அவங்க போயிட்டுருக்குறாங்க. இப்போ லாரா வந்துட்டு கண்டினியூஸாக அவள் லெட்டர் அனுப்பிட்டே இருக்கிறா. இவருமே பதில் லெட்டர் போட்டுகிட்டே இருக்கிறாரு. ஒரு இமேஜினேஷன் அந்த லெட்டர்ஸ் மூலமாக தான் அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. இப்போ லாரா வந்து இந்த சொசைட்டியில் ஒரு ஆக்சுவல் விமனாக ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ அவளுக்கு வந்து லவ் இருக்கிறாங்க, பட் கூட இல்லை இல்லையா? அவர் வந்து ஜேர்னிக்காக போயிட்டாரு. ஸோ அவளுக்கு வந்து ஒரு கம்பானியன் வேணும் அப்படின்றப்போ அவள் வந்து ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கிறா. அந்த குழந்தைய வளர்க்க ஆரம்பிக்கிறா. நிறைய பார்ட்டிஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணுறா. ஸோ அவளோட லைஃப் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. அப்பப்போ இவங்கிட்ட இருந்து லெட்டர்ஸ் வருது. அந்த லெட்டர்ஸ் மூலமாக அவனோட கரண்ட் ஸ்டேட்டஸையும் அவள் தெரிஞ்சுக்கிறா. ஸோ அப்படியே 2 பேரோட லைஃப்பும் போயிட்டுருக்குது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவங்களோட குரூப், அந்த வாய்ஸ் அவர் ஒரு குரூப்போட போயிட்டு இருந்தார் இல்லையா? அந்த குரூப் வந்து ஸ்ப்ளிட் ஆகுது. 2 குரூப்பாக அவங்க வந்து பிரிஞ்சு போகிறாங்க. ஒரு பாயிண்ட்டில் எல்லாராலையும் தாங்கிக்க முடியாது அப்படின்றப்போ அவங்க வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ அகெயின் ஸ்டார்ட் பண்ணும்போது சில பேர் வருவாங்க, சில பேர் வரமாட்டாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி அந்த குரூப் வந்து ஸ்ப்ளிட் ஆயிருது. ஸ்ப்ளிட் ஆனதுக்கப்புறம் அவங்களோட ஜேர்னி இன்னும் வேர்ஸ்ட்டாக மாறுது. நிறைய வயலன்ஸ், சிக்னஸ் இது எல்லாமே வர ஆரம்பிக்குது. அவங்க கூட வந்தவங்களே இறந்து போகிறாங்க. தென் அங்கே இருக்கிற அபாரிஜினல் பீப்புள் எல்லாருமே இந்த செட்டிலர்ஸ் கூட சண்டை போடுறாங்க. ஸோ எல்லா கான்ஃப்ளிக்ட், எல்லா வயலன்ஸையும் தாண்டி தான் அவங்க ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவங்களால முடியல. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, வேர்ஸுக்குமே ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் வர ஆரம்பிக்குது. அவன் ஃபிசிக்கலாக ரொம்ப வீக் ஆகிட்டு இருக்கிறான். ஸோ அவனோட மைண்டுமே ரொம்ப ஸ்லோவாக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ இப்போது மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி அவன் ரொம்ப ஸ்லோவாகிட்டதுனால, வீக் ஆகிட்டதுனால சூன் அந்த டெசர்ட்லேயே அவன் இறந்து போயிடுறான். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த டெசர்ட் வந்து நார்மல் சிட்டி அண்ட் டவுனை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால அவனால் யாரையும் காண்டாக்ட் பண்ண முடியல. அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் யாரும் அங்கே வர முடியல. ஸோ அந்த டெசர்ட்லேயே அவன் இறந்தும் போயிட்டான். ஸோ இப்போ வந்து ஸ்டோரி வந்து ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறமா ஒரு கார்டன் பார்ட்டி ஒன்று நடக்குது. ஸோ அந்த பார்ட்டியை ஹோஸ்ட் பண்ணுறது லாராவோட கசின் பெல். இப்போ அந்த பார்ட்டியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வாஸோட ஒரு பெரிய ஸ்டாச்சு ஒன்று வச்சு அதை ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த ஸ்டாச்சு ஓப்பன் பண்ணுறதுக்காக தான் அந்த பார்ட்டியே நடக்குது. அந்த பார்ட்டிக்கு இவங்க போனாங்க இல்லையா? வாஸ் வந்து ஒரு டீமோடு சேர்ந்து போனார் இல்லையா ஜேர்னி? அந்த ஜேர்னியில் இப்போ மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு பர்சன், ஜூட் அப்படின்ற கேரக்டர் மட்டும்தான் இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து இந்த பார்ட்டியை அட்டென்ட் பண்ணுறதுக்காக அங்கே வந்திருக்கிறாரு. ஸோ எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த ஸ்டாச்சுவை ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இந்த நாவல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எக்ஸ்ப்ளோரர்ஸோட டிஃபிகல்ட்டிஸ் அவங்க எந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் இந்த சொசைட்டியாக இருக்கட்டும், ஃபினான்ஷியலி அவங்க ரொம்ப பேக்வேர்டாக இருக்கிறாங்க. அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் அண்ட் ஆல்சோ கிளைமேட் சேஞ்சஸ் எல்லாமே சேர்ந்து அவங்கள எவ்வளோ கஷ்டப்படுத்துது. அவங்களால எப்படி அதை அச்சீவ் பண்ண முடியல, எந்த அளவுக்கு அவங்க டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, ஃபேமிலியை விட்டு எவ்வளோ தூரமாக இருக்கிறாங்க, இது எல்லாத்தையும் தான் சொல்கிறாங்க. அண்ட் முக்கியமாக ரிலேஷன்ஷிப்,
அவங்க வந்து எவ்வளோ தூரமா இருந்தாலும் ஜஸ்ட் லெட்டர்ஸ் மூலமா அவங்க லவ்வ ஷேர் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா? ஸோ எவ்வளோ தூரமா இருந்தாலும் ஒன் டூ ஒன் எப்பவுமே கனெக்டடா இருந்தாங்க. ஞாபகங்கள் மூலமா அவங்க ஒண்ணாவே இருந்தாங்க. ஸோ அந்த லவ்வோட இம்பார்ட்டன்ஸ் இது எல்லாத்தையுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா அந்த நாவல்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாபிக்ல வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.